Hi, this is Chandrasekhar. Welcome to our channel. Today நம்ம வீடியோவில் குரூப் கம்பெனிஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம டேலி பிரைமில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், சர்வீஸ் செக்டர், ஸோ எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அது மேபி நீங்கள் மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் வித்தின் அ ஸ்டேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் ரன் ஆகுது. ஆர்எல்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் ரன் ஆகுது. ஸோ உங்களோட பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட் புக்ஸாக மெயின்டைன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் இப்போ 2-3 பிரான்ச்சஸ் தான் இருக்குது, லிமிட்டட் டிரான்சாக்ஷன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிங்கிள் புக்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் வவுச்சர் டைப் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் வால்யூம் அதிகமாக இருக்குது, ஈச் லொக்கேஷன்லேயும் டிரான்சாக்ஷன் வால்யூம் அதிகமாக இருக்குது, பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் செப்பரேட் புக்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு பிரான்ச் வைஸ், லொக்கேஷன் வைஸ் என்ன P&L, என்ன சேலு அப்படின்ற உங்களோட கம்ப்ளீட் பிஸ்னஸ் அனாலிசிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் சேம் டைம் உங்களோட கம்ப்ளீட் பிஸ்னஸில் டோட்டல் உங்களுக்கு P&L எவ்வளோ, பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டா எடுக்கணும் அப்படின்னா நம்ம டேலியில் குரூப் கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த குரூப் கம்பெனி மூலமாக நீங்கள் உங்களோட கம்ப்ளீட் பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து பேலன்ஸ் ஷீட், P&L, ட்ரையல் பேலன்ஸ் இதெல்லாமே கன்சாலிடேட்டடாக சிங்கிள் பிளேஸில் மல்டி கம்பெனிஸோட ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி டேலியில் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஹர்சிக் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லொக்கேஷன்ஸில் பிஸ்னஸ் ரன் ஆகிற மாதிரி 3 புக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 3 புக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு குரூப் கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். க்ரியேட் பண்ணுறதுக்கு கம்பெனி க்ரியேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் டாப்பில் பாருங்கள், ஆல்டிகே கம்பெனி. ஸோ அதில் போயிட்டு க்ரியேட் கொடுத்ததுமே ரைட் சைடு வந்து குரூப் கம்பெனின்னு சொல்லி கேட்கும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டேட்டா லொக்கேஷன் உங்களுக்கு எங்கே சேவ் ஆகணும், குரூப் கம்பெனி நேம், ஸோ ஹர்சிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அட்ரஸ் தேவையில்லை, உங்களோட ஸ்டேட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பின்கோடு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி டீட்டெயில்ஸ் வெப்சைட்டில் வேணால் போட்டுக்கலாம். ஸோ மெயின் திங் இங்கே தான் மெம்பர் கம்பெனிஸ். ஸோ இதில் வந்து எதெல்லாம் மெம்பர் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த புக்ஸ் ஃபஸ்ட்டு வரணும், கோயம்புத்தூர், சென்னை, மதுரை அப்படின்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா F3 கம்பெனி செலக்ட் கம்பெனி போனோன்னா உங்களுக்கு வந்து ஹர்சிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஸோ ஒரு குரூப் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பாருங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் செக் பண்ணும்போது இப்போ நான் அந்த குரூப் கம்பெனி ஓப்பன் பண்ணிடுறேன். குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஹர்சிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. கொடுத்ததுமே 3 புக்ஸுமே உங்களுக்கு வந்து அட் அ டைம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட், கன்சாலிடேட் வியூ நீங்கள் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரையல் பேலன்ஸ், இந்த 3 ரிப்போர்ட்ஸும் கன்சாலிடேட் வியூவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு இப்போ பேலன்ஸ் ஷீட் நம்ம போய்க்கலாம். ஸோ போனோம் அப்படின்னா நம்ம பீரியட் கொடுத்துக்கலாம். April 23, March 25 நான் கொடுக்குறேன். கொடுத்ததுமே இங்கே வந்து கன்சாலிடேட்டாக இங்கே பாருங்கள் ஹர்சிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ இங்கே பேலன்ஸ் வருது, கன்சாலிடேட்டாக வருது. ஸோ இதில் வந்து இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்னா நம்ம ட்ரில் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெவலாக. ஸோ இப்போ P&L பார்க்குறோம், P&L போயிட்டு நமக்கு சேல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா சேல்ஸ் பாருங்கள் இங்கே 95 lakh 45 lakh காட்டுது, 95 lakh 45,000 காட்டுது. என்டர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா போகும். ஆனால் வந்து உங்களுக்கு எண்ட் லெவல் வந்து கம்பெனி வைஸாக தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட் லெவலில் உங்களுக்கு கன்சாலிடேட் ஃபிகர் என்னன்னு சொல்லிடும். பட் என்டர் பண்ணோன்னா கம்பெனி வைஸ் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மதுரை லெவலோ, சென்னை லெவலோ, கோயம்புத்தூர் லெவலோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட் கரெக்டாக இல்லையா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ P&L நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். P&L ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டீட்டெயில்டாக கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ரைட் சைட் பாருங்கள், ஆட்டோ காலம். ஸோ மெம்பர் கம்பெனிஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதில் பாருங்கள் ஆல்ட் F1 கொடுத்துட்றேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுது. ஸோ இதில் ஆல்ட் C கொடுத்து நம்ம இன்னொரு கம்பெனி ஆட் பண்ணிக்கலாம். அதில் குரூப் கம்பெனி போட்டுடலாம், ஹர்சிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அதோட டோட்டல் வெரிஃபை பண்ணுறதுக்காக இப்போ பாருங்கள் ஈச் கம்பெனிலையுமே சேல்ஸ் வந்து 3166 இருக்குது. அதோட கன்சாலிடேட்டட் டோட்டல் தான் நமக்கு இந்த குரூப் கம்பெனியில் வியூ ஆகும். ஸோ நீங்கள் எதை எடுத்தாலுமே இப்போ சர்வீஸ் சார்ஜஸ் இதில் பாருங்கள் 15,300, 3 கம்பெனிஸ் சேம்
ஸோ 45,900. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து குரூப் கம்பெனிஸில் பார்க்கும்போது டோட்டலாக நமக்கு எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு, ஸோ நம்மளோட P&L என்ன அப்படின்றது நம்ம கன்சாலிடேட்டடாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈச் கம்பெனி வைஸாகவும் நம்ம பார்த்துக்கலாம், குரூப் வைஸாகவும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரையல் பேலன்ஸ் மூணுலேயுமே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துடலாம். டிஸ்பிளே, ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இங்கே அதே மாதிரி ஆட்டோ காலம், மெம்பர் கம்பெனிஸ். ஸோ இங்கே வந்து ஷோ டோட்டல் காலம் எஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஆல் டிஃபன் கொடுத்துக்கலாம் டீட்டெயில். ஸோ இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட் காலமில் உங்களுக்கு வந்து ஹர்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ இந்த கம்பெனியோட டோட்டல். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பிரான்ச், கோயம்புத்தூர், சென்னை, மதுரை. ஸோ இப்போ கேபிட்டல் பாருங்கள் 33 லேக் இருக்குது. ஸோ டோட்டலாக ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் 11 லேக் வந்திருக்கு கேபிட்டல். ஸோ லைபிலிட்டிஸ் அதே மாதிரி பாருங்கள் 3420 இருக்குது. ஸோ ஈச் பிரான்ச்லேயும் 11 லேக் 40 ஈச் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சேல் பாருங்கள், உங்களுக்கு 3941 இருக்குது. ஒவ்வொரு புக்ஸ்லேயும் 13,13,000 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு பாருங்கள், 13 லேக் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். 13,13,670 into 3. ஸோ போட்டோன்னா 39,41,010 rupees வருது. ஸோ கரெக்ட், இந்த ஃபிகர் கரெக்ட். ஸோ இதே மாதிரி தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் 1,92,000 காட்டுது. ஈச் புக்ஸ்லையும் 64. ஸோ இது பேஸ்டான உங்களோட சேல்ஸ், பர்ச்சேஸ், பேமெண்ட், ரெசிப்ட், இண்டிவிஜுவல் புக்ஸில் நீங்கள் என்ட்ரி வைக்கிறது வந்து உங்களுக்கு கன்சாலிடேட்டாக உங்களுக்கு இங்கே வியூ வரும். ஸோ நீங்கள் P&L டோட்டலாக பார்த்துக்கலாம். புக்ஸ் மேபி உங்களுக்கு ஒரு புக்ஸில் டிஃபர் ஆகலாம். ஒரு பிரான்ச்சில் கம்மி ப்ராஃபிட் இருக்கலாம், இன்னொரு பிரான்ச்சில் அதிக ப்ராஃபிட் இருக்கலாம். ஸோ கன்சாலிடேட்டாக பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ மேபி ஒரு பிரான்ச்சில் அதிகமாக இருக்குது, ஒரு பிரான்ச்சில் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் பெட்டர்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் கூட இந்த குரூப் கம்பெனியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு மல்டிபிள் வேரியன்ஸ் டிசிஷன்ஸும் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கன்சாலிடேட் வியூ ரிப்போர்ட்ஸ் நீங்கள் டேலியில் பேலன்ஸ் ஷீட், P&L, ட்ரையல் பேலன்ஸில் 3 இடத்துலையும் நீங்கள் கன்சாலிடேட் வியூ ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த குரூப் கம்பெனி ஃபீச்சர் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் உங்கள் எண்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ், ப்ராப்ளம்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.